ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்தது. அங்கு ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அதில் நிறைய காகங்கள் தங்கி இருந்தன. எப்பொழுதும் போல விடிந்தவுடன் அந்த மரத்தில் இருக்கும் அனைத்து காக்கைகளும் இரை தேடச் சென்று விட்டன. ஒரே ஒரு காக்கையை தவிர. சூரியனின் ஒளி முகத்தில் விழுந்த பின்தான் அது தூக்கம் கலைந்து எழுந்திருக்கும். விடிந்து விட்டதே. மணி என்னவாக இருக்கும்? அடடா, மணி 8 ஆகிவிட்டதே. அனைவரும் சென்றிருப்பார்கள். இப்பொழுது நான் தனியாக சென்று இரை தேட வேண்டும். அந்த கிராமத்து தெருக்களில் பறந்து தனது இரையை தேட ஆரம்பித்தது. பறந்து பறந்து சோர்வடைந்த அந்த காகம் ஒரு வீட்டின் ஓட்டின் மீது அமர்ந்தது. எனக்கு பசிக்கிறதே. என் பசியை தூண்டுவது எது? எங்கிருந்து வாசனை வருகிறது என்று காகம் பறந்து பறந்து தேடியது. அப்போது ஒரு மூதாட்டி வீட்டிற்கு வெளியே அமர்ந்து வடை சுட்டுக் கொண்டிருந்தார். அந்த வடையின் வாசனை காகத்தின் பசியை தூண்டியது. எப்படியாவது வடையை சாப்பிட்டு விட வேண்டும் என்று நினைத்த காகம் அந்த மூதாட்டியின் அருகில் சென்றது. அடடா, ஒரு காக்கையை கட்டி வைத்திருக்கிறார்களே. அது மெதுவாக வடை இருக்கும் தட்டிற்கு அருகில் சென்றது. காக்கையே, நீயும் வடையை திருடத்தானே வந்திருக்கிறாய். நான் உன்னையும் கட்டி போட்டு விடுவேன். ஆஹா, இந்த மூதாட்டி மிகவும் ஆபத்தானவராக தெரிகிறாரே. இந்த மூதாட்டி இங்கிருந்து போனால்தான் நாம் வடையை இங்கிருந்து எடுக்க முடியும். என்ன செய்யலாம்? அந்த காக்கைக்கு அப்பொழுது ஒரு யோசனை தோன்றியது. உடனே அது வீட்டிற்கு பின்புறம் சென்று பாட்டியின் பேரனை போல பேசி ஏமாற்றியது. பாட்டி, பாட்டி, இங்கே வாருங்கள். என் பேரன் கூப்பிடுகிறான். இதோ வருகிறேன் அப்பா. அந்த மூதாட்டி உள்ளே சென்ற அடுத்த நிமிடம் காகம் ஒரு வடையை கவ்விக்கொண்டு தனது வீட்டிற்கு சென்று வடையை சாப்பிட தயாரானது. வடை கிடைத்ததால் அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதே நேரம் அந்த வழியாக ஒரு குள்ளநரி வந்தது. வடையை பார்த்த அதற்கு நாக்கில் எச்சில் ஊறியது. அந்த வடையை சாப்பிட நினைத்தது. ஆஹா, இன்று நமக்கு அதிர்ஷ்டமான நாள்தான். அந்த காக்கையிடமிருந்து வடையை எப்படியாவது பிடுங்கி விட வேண்டும். ஏதாவது தந்திரம் செய்ய வேண்டுமே. காக்கை நண்பரே, எப்படி இருக்கிறீர்? மக்கள் சொல்வது சரிதான் போல் இருக்கிறது. கருப்புதான் மிகவும் அழகு. ஆஹா, உங்கள் கண்களும் காதுகளும் மூக்கும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. தங்களின் நிறத்தையும் இறகையும் என்னால் வர்ணிக்காமல் இருக்கவே முடியாது. அதை வர்ணித்தே ஆக வேண்டும். அந்த நரி புகழ்ந்து கொண்டே போனது. இதை கேட்ட காகம் தன்னை மறந்து பெருமையில் ஆழ்ந்து பெருமிதப்பட்டுக் கொண்டது. தங்களை போன்ற அழகான பறவைக்கு மிகவும் இனிமையான குரல்தான் இருக்க வேண்டும். ஒரு பாட்டு பாடுங்களேன். காகம் தன்னை மறந்து சந்தோஷத்தில் பாட ஆரம்பித்தது. ஓ, நான் ஏமாந்து விட்டேன். வடையும் கீழே விழுந்தது. குள்ளநரி சந்தோஷத்தில் வடையை எடுத்துக் கொண்டது. இப்பொழுது நமது இடத்திற்கு சென்று இந்த வடையை நிதானமாக ருசித்து சாப்பிட வேண்டும். அடுத்த நிமிடம் வடையை எடுத்துக்கொண்டு குள்ளநரி ஓடியே விட்டது. காகம் ஏமாந்து போனது. நான் அந்த தந்திரமான நரியின் சொற்களை நம்பி இருக்க கூடாது. நான் அந்த பாட்டியை ஏமாற்றினேன். இந்த நரி என்னை ஏமாற்றி விட்டது. மறுபடியும் இரையை தேட வேண்டும்.